நல்லா சுத்தி பாரு, அழுக்கு இருந்துற போது ஆத்தா பார்த்தா திட்டி போடும். ஆஹா, சுத்தமா வெளுத்து கட்டணமா இருக்குது போங்க. சாத்து முடி சேர்த்து முடி நல்லழகம் போட்ட முடி 3 முடிச்சடியோ போட்டவர் போனதெங்கே நான் கருவா முக்கருவா 4ஆம் பெறையருவா வெள்ளி புடியருவா தந்தவரே போனதெங்கே. நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம்? பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா அறுவடை பண்ணுது? நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரை ஊர் சுடுகாட்டுல பொழைச்சிட்டா 10ஓட 11ஆ போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி. புருஷனா போச்ச இடத்துல தன் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்குறாங்க. அவங்க அந்த வயலை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும். செம்பாழ நெல்லெடுத்து குத்தணு நாம் பச்சரிசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தணு நாம் பச்சரிசி ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி. ஆத்தா ஆத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நவராசனா ஐயா, அப்பாரு நினைச்ச தீர்ப்ப நான் தப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன். ஆத்தா உன் விரதத்துக்கு பங்கம் வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆத்தா நீ வீட்டுக்கு போ. என் ராசா இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. மாமா மாமா, நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சிமலை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன். அதான் இது. ஐயோ, எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. வரேன் பாட்டி, வரேன் மாமா. இந்தம்மா நீ தனியா போற. இது செய்யறது எல்லாம் பார்த்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுய்யா. வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்ம ரத்தம். ஆத்தா ஏன்பா தவசி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற? நஞ்சப்புளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா. உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல, அதுக்கு சொன்னேன். என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பதிலையும் காணுமா? ஆத்தா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா எம்பட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் ஆத்தா புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? என்னத்த அப்படி பாக்குற? நான் ஓம் பிள்ளையாச்சே, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வாரு. இது என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல புள்ள, நீ சாப்பிட்டியா? என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னையில இருந்து இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்ட எச்ச இல்லையோ இல்ல எச்ச தட்டிலையோ தான் நான் சாப்பிடுவேன். இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். என்னங்க நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க ராசா? ஒண்ணுமில்ல அத்தா, என்னால சாப்பிட முடியல.
ஆத்தா, தெய்வான இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே சந்தோஷம் இல்ல. எத்தனை ரூபா செலவானாலும் சரி, அவளை நான் கூட்டிட்டு வர போறேன் ஆத்தா. டேய், பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா? என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு பாக்குறியா? போன தடவை தான் போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்துட்டாரு. இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திணையில உட்கார்ச்சி வச்சுட்டு போவாரு. ஆமா ஆமா, அந்த சட்டத்தை போட்டதே அவர்தானே. ஆத்தா, வெள்ள மடக்கில இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி. அந்த மடக்கில இருக்கிறது நான் விஷம் கலந்தத அந்த ஊர் ஜனங்களா சொன்னாங்களே அந்த தண்ணி. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி. அப்படி நான் வரலனா நீ ஏன்டா மறுவுற? ஆத்தா நான் இருக்கிறேன்ல, நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். பொழுது சாஞ்சிட்டு இருக்கு. இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விஷ தண்ணி எடுத்து கொடுங்கயா. இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா?